ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 213வது பதிவு தற்கால ஜோதிடம் பொய்யா, மகான் அகத்தியர் கூறும் அதிர வைக்கும் ஜீவநாடி உண்மைகள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிஸ்வன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். ஜீவநாடி என்பது மகான்கள் அப்போதைக்கப்போது வெற்று ஓலைச்சுவடியில் நாடி வாசிக்கும் ஆன்றோர் கண்களுக்கு எழுத்துக்களாக தோன்றி அறிவுரை, ஆலோசனை மற்றும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கூறுவது. அதிலும் பொது ஜீவநாடி என்பது மக்களுக்கு பொதுவாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமான விஷயங்களை கூறுவது. ஏற்கனவே நமது சேனலில் ஜீவநாடி குறித்து அநேகமான பதிவுகள் வெளிவந்து உள்ளன. ஹனுமத்தாசன் ஐயா அவர்கள் மறைவுக்கு பின் தற்சமயம் ஜீவநாடியானது ஜானகிராமன் ஐயா அவர்கள் கைவசம் உள்ளது. எனது நெருங்கிய தோழி அனு அவர்கள் ஜானகிராமன் ஐயா அவர்கள் மதுரைக்கு மார்ச் 17 மற்றும் 18ஆம் நாள் அகத்தியர் அனுமதி தந்த அடியார் வீட்டில் பொது ஜீவநாடி வாசிக்க இருப்பதாகவும் அதில் அவசியம் கலந்து கொண்டு பயனடையுமாறும் கேட்டு கொண்டார்கள். 17ஆம் தேதி செல்ல இயலவில்லை. 18ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மதுரை சிங்கராயர் காலனியில் உள்ள அகத்தியரின் அடியார் அவர்களின் வீட்டுக்கு நான் சென்றேன். அப்போது அந்த வீட்டில் சுமார் 80லிருந்து 100 மக்களே இருந்திருப்பார்கள். முதலில் நான் கைபேசியில் கூறப்பட்ட விஷயங்களை பதிவு செய்யவில்லை. ஜோதிடம் பற்றிய ஜீவநாடி விஷயங்களை அப்போது அகத்தியர் மகான் தெரிவித்தார். ஆங்கிலேயர் ஆட்சியின் போது நாம் உபயோகப்படுத்தும் கம்ப்யூட்டர், கைபேசி போன்ற பல மின்னணு சாதன நுணுக்கங்களை சித்தர்கள் சுவடிகளில் எழுதி வைத்திருப்பது தெரிந்து தஞ்சாவூரில் சுவடி வைத்திருந்தவர்களை வெளிநாட்டவர் அணுகியுள்ளனர். அப்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த விஞ்ஞான நுணுக்கங்கள் அடங்கிய சுவடிகளை அதுவரை பாதுகாத்து வந்தவர்கள் விற்றுவிட்டனர் என்று கூறினார் அகத்தியர் மகான். அடுத்து கூறியதோ அதிர வைப்பதாக இருந்தது. மேலும் அரிய உண்மையான ஜோதிட நூல்களும் விற்கப்பட்டு விட்டன. இப்போது மக்களிடையே உலவி வருபவை பெரும்பாலும் போலியாக அவர்களால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டவைதான் என்றும் கூறினார். அதன் பின்னரே நான் வாக்கை பதிவு செய்ய ஆரம்பித்தேன். இப்போது மக்களிடையே உலவும் ஜோதிட ஞானம் கடலில் எரிந்த ஒரு கல்லுக்கு சமமானதே. அவை பெரும்பாலும் தவறான பாதைக்கே வழிகாட்டுகின்றன என்றார் மகான் அகத்தியர். உதாரணமாக, நம்மிடையே உலவும் கருத்து இந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு பகை என்று கூறப்படுவது. அதை வன்மையாக கண்டிக்கிறார் மகான் அகத்தியர். அவரது வாக்கை ஜானகிராமன் ஐயா அவர்களே வாசிக்க கேளுங்கள். ஏனப்பா கிரகங்களுக்கு பகை என்பது எப்படியப்பா பகை என்று நீ கூறுகின்றாய்? எப்படி அப்பனே, எவை என்றறிய அதுதான் மூட நம்பிக்கை என்பேன். எவை என்றறிய பகை என்பது என்ன தெரியுமா அப்பனே? உன் எண்ணம் தான் அப்பா பகை. உன் எண்ணம் அப்பனே பகையாக இருந்தால் அவையும் பகையாகும், அவ்வளவுதான் என்பேன் அப்பனே.
உன் எண்ணம் அப்பனே சரியானாக இருந்தால் அப்பனே பின் அதாவது உயர்ந்த உள்ளமாக இருந்தால் அப்பனே அனைத்தும் உங்களுக்கு நண்பனாக விடும் என்பேன் அப்பனே. அவ்வளவுதான் என்பேன் அப்பனே. அவைதன் நண்பர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்பனே. மனிதன் தான் பகையாக இருக்கின்றான் என்பேன் அப்பனே. அதற்காகத்தான் அதுவும் பகையாகிவிட்டு பின் கெட்டது செய்து விடுகின்றது அப்பனே. எப்படியப்பா கிரகங்களை குற்றம் சொல்லலாம் அப்பனே? உங்களைத்தான் குற்றம் சொல்ல வேண்டும். நீங்கள் செய்த தவறுக்குத்தான் அவையும் கூட பின் இவ்வாறு மாறி மாறி அளிக்கின்றது அப்பனே. எவை என்று அறிய அப்பனே, யான் ஒன்று கடலில் அதாவது சிறிய கல்லை வீசுகின்றேன் அப்பனே. அதை தேடி பிடித்து உன்னால் கொண்டு வர முடியுமா? அதே போலத்தான் அப்பனே கிரகங்களின் பின் ஆராய்ச்சிகள் செய்யவே முடியாதப்பா. அவை என்ன செய்ய பின் எவை என்று அறிய எப்படி செய்யும் என்பதெல்லாம் யான் தான் சித்தர்கள் தான் கணிக்க முடியும் சொல்லிவிட்டேன் அப்பனே. நீச்சம் உச்சம் என்பது எப்போதும் மனிதனை பாதிக்காது. நல்லன செய்திருந்தால் தீய கிரகம் உச்சம் பெற்றிருந்தாலும் செயலிழந்து இருக்கும். ஆனால் தீயனவே செய்து வந்தால் நீச்சமாக அக்கிரகம் இருந்தாலும் தீயனவே அம்மனிதனுக்கு செய்யும் என்கிறார் மகான். அப்போது அங்கிருந்த சிலர், நான் இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டேன், எனக்கு இந்த மாதிரி துரோகங்கள் செய்கிறார்கள், சகோதரர்கள் சொத்தை வஞ்சிக்கிறார்கள், மேலும் பல தீய செயல்கள் செய்வினை இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் என்றெல்லாம் மகான் அகத்தியரிடம் குறை கூறினார்கள். அதற்கு தீர்க்கமாக பதில் உரைத்தார் அகத்தியர் மகான். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனி கணக்கு உண்டு. எந்த ஆத்மாவும் சுற்றம் பந்தம் என்று வரும் சொந்தக்கார ஆத்மாக்களுக்கு தொடர்பு கொண்டது அல்ல. இப்பூவுலக வாழ்க்கை அந்த ஆத்மா குடியிருந்த உடலை விட்டு நீங்கும் போது யார் அதன் சுற்றம், யார் அதற்கு உறவு? ஆத்மாவின் தந்தை பரமாத்மாவான ஏக இறைவனே. அவரை பிடித்தால் போதும். அவர் எப்படி நம்முடன் வருவார் என்பதற்கு தர்மர் கதையை கூறினார். பஞ்ச பாண்டவர்கள் இறுதியாக தங்கள் பேரனான அபிமன்யு மகன் பரீட்சித்திடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு வானப்பிரஸ்தம் மேற்கொண்டு இறுதியாக இமயமலைக்கு சென்று சொர்க்கத்தை அடைய முயற்சித்தனர். அப்போது முதலில் இறந்தவள் பஞ்சபாண்டவர்கள் மனைவி திரௌபதி. பின்னர் ஏனையோர் ஒவ்வொருவராக மடிந்தாலும் பின்னே பார்க்காது முன்னேறி கொண்டே இருப்பார் அல்லவா தர்மர். அப்போது அவர் கூட வந்தது யார்? உற்றாரா உறவினரா? யாரும் இல்லையே. ஆனால் இறைவனே நாயாக உருக்கொண்டு வந்தாரப்பா என்று மகான் அகத்தியர் கூற எனக்கு மெய் சிலிர்த்தது. நீதிநெறி வலுவாமல் நடந்து எந்த நிலையிலும் பற்றற்று பாரபட்சமின்றி முடிவுகள் எடுத்த தர்மர் கேட்காமலே அவருடன் இணைந்து நடந்தார் நாயாக சேவை செய்யும் இறைவன். அவரை விட நமக்கு உற்றார் யார், உறவினர் யார்? கிரகங்கள் பற்றி தெளிவாக மகான் அகத்தியர் கூறியதை இப்போது கேட்போம். அப்பனே, பாவம் புண்ணியத்திற்கு ஏற்றவாறே கிரகங்கள் வேலை செய்யும் சொல்லிவிட்டேன். இதனால் புண்ணியம் செய்து கொண்டே இருந்தால் எவை என்று அறிய எக்கிரகங்கள் பயிற்சி வந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. பாவம் செய்து கொண்டிருந்தால் கவிழ்த்துவிடும். மேலும் சனீஸ்வரனை மும்மூர்த்திகள் அம்சம் கொண்டவராக புகழ்கிறார் அகத்தியர். அவர் உத்தரவு இல்லாமல் மோட்ச வீடு தரக்கூடிய ராகு கேது கிரகங்கள் உதவாது. குரு பகவானும் அனுகிரகம் செய்ய மாட்டார். 7.5 சனி பற்றி அவர் கூறுவதை கேளுங்கள். இதெல்லாம் 7.5 என்றால் பயம் வந்துவிடும் அனைவருக்குமே. ஆனாலும் அறிந்து மருந்து கூட சனிவன் நியாயாதிபாக இருப்பதால், நீதிமன்றம் இருப்பதால், நிச்சயம் அறிந்து கூட முப்பெரும் தேவராக இருப்பதால் நிச்சயம் நல்லதுதான் செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் தீயவை செய்கின்றான்? நீங்கள் செய்ததற்கு தக்கவாறு பதிலளிக்கின்றான், அவ்வளவுதான். எவை என்று ஏன் நீங்கள் பயப்படுகின்றீர்கள்? நீங்கள் எதை என்று பாவம் செய்துள்ளீர்கள் என்று உங்களுக்கே தெரிகின்றது. அதனால்தான் பயம். என்னையே சனீஸ்வரன் அண்டப் போகின்றான் என்று தைரியமாக இருங்கள், பார்ப்போம். அண்டுகின்றான் என்று யாரும் பார்ப்போம். ராகு கேது கிரகங்களை பற்றி அகத்தியர் மகான் கூறுவதையும் அவசியம் கேளுங்கள். எனக்கு 4ல ராகு 10ல கேதுங்கய்யா. ராகு கேது பிடியில தான் எல்லா கிரகங்களும் இருக்குன்னு சொல்லி பிடிங்கிறாங்க ஐயா. ஆனா ஒண்ணும் நடக்கல. ஏன் வந்து ராகு கேதுக்கள் வந்து ஏன் வந்து இது பண்றத என்ன பண்ணுறது? எதை என்று அறிய எவை என்று அறிய இவைதன் மறைமுகமான கிரகங்கள் என்கிறார்கள். ஆனாலும் இவர்கள் கொடுத்தால்தான் மோட்ச கதிக்கே செல்ல முடியும். இவர்கள் விட்டுவிட்டால் தான் இறைவன் பலத்தை பெற முடியும், அதிசயத்தையும் பெற முடியும். அதனால் இவர்களை பற்றி கணிக்க முடியாது. ஹனுமத்தாசர் ஐயா அவர்கள் ஜீவநாடி கதைகள், நாடி சொல்லும் கதைகள் என்று எழுதியவற்றை திரு
அறந்தாங்கி சங்கர் அவர்கள் வெளியிட அவை 5 புத்தகங்களாக வெளிவந்து உள்ளன. அவர் தொலைபேசி எண் 9441601661. அதில் அகத்தியர் மகான் நேரில் வந்து உதவிய மெய்சிலிர்க்க வைக்கும் சம்பவங்களை நான் ஏற்கனவே வெளியிட்டு உள்ளேன். பதிவு 98 ஜீவநாடியில் தோன்றிய மகாமுனி நேரிலும் வரலாம். பதிவு 132 பிறவி கூறி வினை தீர்க்கும் நாடிகள் போன்ற பல. தற்சமயம் அகத்தியர் மகான் நேரில் வந்து யாருக்கு உதவுவார் என்று திரு ஜானகிராமன் ஐயா அவர்கள் ஜீவநாடியில் வந்து கூறியுள்ளார். வாக்குரைத்த இடம் கோவை அகத்தியர் பெருமான் ஆலயம் வடவள்ளியில் ஆகும். அப்போது கூடியிருந்த மக்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். அந்த ஆடியோவை கேளுங்கள். அப்பனே, நான் சொல்லிக் கொடுக்கின்றேன், அதை அவர்களிடத்தில் சொல். தர்மம் செய்வேன், அனைத்து இடத்திலும் பின் அன்பாக, அதாவது அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவேன். போட்டி பொறாமைகள் நீக்குவேன். அனைத்தும் எந்தனக்கே சொந்தம் என்று பின் உயிர் பலியும் இடமாட்டேன். பிற உயிரிலும் கொல்ல மாட்டேன். அப்படி கொண்டாலும் நிச்சயமே அதை நான் தடுப்பேன். அதை மட்டும் இல்லாமல் நான் மட்டும் வாழ வேண்டும் என்று பிறரும் கூட வாழ வேண்டும். பிற நன்மை செய்ய வேண்டும். பிறருக்காக உழைக்க வேண்டும். பிற ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று அதிகாலையில் அனைவரும் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் அகத்தியன் வந்து அனைத்து பிரச்சனைகளும் தீர்ப்பான் என்று சொல்லும் மகனே. ஜானகிராமன் ஐயா அவர்களின் தொலைபேசி எண் 8610738411 ஆகும். இந்த உறுதிமொழியில் கூறியவற்றை நீங்கள் கடைபிடித்தால் அகத்தியர் மகானும் அவரது சீடர்களான எண்ணற்ற சித்தர்கள் மற்றும் மகான்களும் உங்களுக்கு அருளாசி நல்கி உதவுவர் என்பது உறுதி. ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம. இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420819 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.